அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பயிற்சி 1.4ல் 7வது கணக்கில் y = modulus of x என்ற வளைவரையை முதல்ல வரையலாம். இந்த y = modulus of x வளைவரையை பயன்படுத்தி அதில் கேட்கப்பட்டுள்ள இந்த 1வது கணக்கு y = modulus of x - 1 + 1க்கான வரைபடத்தை எப்படி வரையலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இந்த y = modulus of x என்ற வளைவரையை நேரடியாக வரையலாம். இருந்தாலும் நம்ம புள்ளிகள் கண்டுபிடிச்சு பார்க்கலாம். இப்போ ஒரு 4 அல்லது 5 புள்ளிகள் கண்டுபிடிக்கலாம். அதாவது xக்கு -2, -1, 0, 1, 2 ஆகிய மதிப்புகளை கொடுத்து பார்க்கலாம். therefore xக்கு -2 அப்படின்னு கொடுத்தோம்னா y = modulus of -2ன்னு போடணும். இந்த மாடுலஸ்னா என்னன்னா உள்ள மைனஸ் வந்தா விட்டுட்டு பிளஸ்ல எழுதக்கூடியது தான் அந்த மாடுலஸ் மதிப்பு. அப்ப மாடுலஸ் ஆஃப் -2 = 2ன்னு அர்த்தம். இந்த மைனஸ் விட்டுடலாம் மாடுலஸ்ல. therefore இதே போல -1 அப்படின்னு கொடுத்தோம்னா y = modulus of xல x ஓட பிளேஸ்ல -1 போட்டோம்னா modulus of -1 என்ன வரும்னா 1ன்னு வரும். அப்ப இந்த புள்ளிகள்லாம் நம்ம குறிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு முதல் புள்ளி -2, 2 அப்படின்றத இந்த இடத்துல குறிச்சிருக்கோம். அதே போல அடுத்த புள்ளி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா -1, 1 குறிச்சிக்கலாம். அதே போல modulus of x ஓட பிளேஸ்ல 0 கொடுத்தோம்னா 0னே வரும். therefore third point என்ன வரும் அப்படின்னா 0, 0. அதே போல இந்த பிளஸ் நம்பர்லாம் பிளஸ் தான் வரும். modulus of 1 1 தான். modulus of 2 2 தான் வரும். உள்ள மைனஸ் வந்தா மட்டும் நம்ம மைனஸை விட்டுட்டு அந்த மதிப்புகளை எடுத்துக்கணும். அப்ப அடுத்தடுத்த புள்ளிகளை இப்ப நம்ம குறிச்சிக்கலாம். 1, 1, அப்புறம் இந்த 2, 2 இந்த புள்ளிகள்லாம் குறிச்சிட்டு இந்த புள்ளிகள் வழியா புள்ளிகளை இணைச்சோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது தான் இதுதான் பாத்தீங்கன்னா modulus of xக்கான வளைவரை. அப்ப f of x = modulus of x அல்லது y = modulus of x அப்படின்றதுக்கான வளைவரை இதுதான். அப்ப இந்த வளைவரையிலிருந்து நம்ம இந்த வளைவரையை எப்படி வரையலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்ப இந்த ஏற்கனவே நமக்கு நல்லா தெரிஞ்சது தான். இந்த வளைவரைகளை எந்தெந்த பக்கம் நகர்த்தும் பொழுது modulus of x ஓட பக்கத்துல எத்தனை அலகுகள் எப்படி எப்படி மாறும் அப்படின்றது நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு இந்த modulus of x ஓட வளைவரைய நம்ம வலப்புறம் நகர்த்தும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இங்க ஏற்கனவே நம்ம இந்த ஈக்குவேஷனை கவனிச்சிங்கன்னா தெரியும். வலப்புறம் நகர்த்த எத்தனை அலகுகள் வலப்புறம் நகர்த்துறோமோ அத்தனை அலகுகளை மாடுலஸ் உள்ளவே எக்ஸோடவே கழித்தலா போகும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த மாடுலஸ் எக்ஸோட வளைவரையானது 0ல இருந்து 1 அப்படின்ற வலப்புறம் ஒரு அலகுகள் நகர்ந்து இருக்கிறதுனால மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ல இந்த ஒரு அலகு கழிச்சிருக்கும். உதாரணத்துக்கு இந்த modulus of x இன்னும் நகர்ந்துட்டே போக போக எத்தனை அலகுகள் நகர்தோ 2 அலகுகள் நகர்ந்துச்சுன்னா modulus of x - 2ன்னு போகணும். அப்ப இந்த வளைவரைய நம்ம இடப்புறமா நோக்கி நகர்த்த எத்தனை அலகுகள் 0வை நோக்கி போகுதோ அல்லது 0ல இருந்து குறைஞ்சிக்கிட்டே போகுதோ குறையிற மதிப்புகளை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா x ஓட போட்டுறோம். அப்ப -1ல இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா இந்த modulus of x value +1 அப்படின்னு போட்டுக்கலாம். இதே போல இப்படி நகர்ந்து போயிடுச்சு நகர -2ல போகும்போது +2 அப்படின்னு போடுறோம். அப்ப இந்த வளைவரைய மேல் நோக்கி நகர்த்தும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா modulus of xக்கு வெளியே போட்டணும். மேல் நோக்கி நகரும் போது நகரக்கூடிய அலகுல modulus of வெளியவும் கீழ் நோக்கி நகரும் பொழுது அந்த மதிப்புகளை கழித்தலா வெளியே modulus of xல வெளியவும் போட்டா போதும். அப்போ நமக்கு தேவையான இந்த மதிப்பு இப்ப நமக்கு modulus of x - 1 என்ற மதிப்பு எப்படி கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா y = x - modulus of x - 1 வளைவரையானது y = modulus of x வளைவரையை ஒரு அலகு வலப்புறமாக நகர்த்த கிடைக்கிறது. பாத்தீங்கன்னா இப்ப வலப்புறமா நகர்த்தும் பொழுது இங்க கிடைக்குது. இந்த x மதிப்பை modulus of x வளைவரையை வலப்புறம் ஒரு அலகு நகர்த்தும் போது modulus of x - 1 கிடைக்குது. இதே வளைவரையை நம்ம மேல் நோக்கி நகர்த்தும் பொழுது என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1ல வைக்கும் பொழுது தான் நமக்கு தேவையான modulus of x - 1 + 1 வளைவரை கிடைக்குது. எனவே இப்ப அடுத்த பாயிண்ட் என்ன எழுதணும்? y = modulus of x - 1 + 1 வளைவரையானது y = modulus of x - 1 வளைவரையை ஒரு அலகு மேல்புறமாக நகர்த்த கிடைக்கிறது அப்படின்றத நம்ம எழுதலாம். எழுதுவது மட்டும் இல்லை, இந்த வளைவரைய அந்த பிளேஸ்ல நம்ம வரைஞ்சி காட்டலாம். அப்போ வரையும் பொழுது பாத்தீங்கன்னா இது போல கிடைக்கும். அப்போ இந்த வளைவரை சார்ந்த கணக்குல இது போல சிறப்பாக விடையளிச்சு நிறைய மதிப்பெண் பெற வாழ்த்துக்கள்.